Hi friends, welcome to NEET Biology Tamil. நான் ஸ்வாதி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா important terms அதே மாதிரி numerical values body fluids and circulation chapterல வந்து பார்க்க போறோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க first time நம்ம சேனலுக்குள்ள வரதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இத ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, body fluids and circulation வந்து நம்ம human physiologyல வந்து செகண்ட் சாப்டரா இது வரும்பா. சரி, ஃபர்ஸ்ட் blood அப்படிங்கிறது என்ன? blood அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலைஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. blood அப்படிங்கிறது fluid நிறைய பேர் சொல்வீங்க. இது வந்து ஸ்பெஷலைஸ் கனெக்டிவ் டிஷ்யூப்பா. நெக்ஸ்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த blood. bloodல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா fluid matrix, plasma and formed elements இருக்கும். நெக்ஸ்ட் பிளாஸ்மா பார்த்தீங்க அப்படின்னா பிளட்டில் 55% வந்து பிளாஸ்மா தான்ப்பா இருக்கும். இப்போ 100 ml ஆஃப் பிளட்டில் 55% பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா வந்து இருக்கும். பிளாஸ்மாவோட கலர் என்ன? ஸ்ட்ரா கலர். பிளாஸ்மா வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மாவில் 90 to 92% மேஜர் போர்ஷன் ஆஃப் பிளாஸ்மாவில் வந்து வாட்டர் தான் இருக்கும். ரிமைனிங் பிளாஸ்மாவில் பார்த்தீங்கன்னா 6 to 8% ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்கும்ப்பா. இப்போ ப்ரோட்டீன்ஸ் இன் பிளாஸ்மா. பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைப்ரினோஜன், குளோபுலின் அண்ட் ஆல்புமின். நெக்ஸ்ட் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ். ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ 100 ml ஆஃப் பிளட்டில் 55% பிளாஸ்மான்னு சொன்னோமா, ரிமைனிங் 45% பார்த்தீங்கன்னா ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸாக வந்து இருக்கும்ப்பா. ஆர்பிசி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 million to 5.5 million செல்ஸ் வந்து இருக்கும். ஆர்பிசி வந்து பார்த்தீங்கன்னா பைகான்கேவ் இன் ஷேப்பில் வித்தவுட் நியூக்ளியஸ், டிவைட் ஆஃப் நியூக்ளியஸ் வந்து இருக்கும். ஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் வந்து இருக்காதுப்பா. ஆர்பிசி பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் பிக்மெண்ட் வந்து இருக்கும். அதுக்கு பேர் ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லுவோம். ஹீமோக்ளோபின் பார்த்தீங்கன்னா 12 to 16 கிராம். 100 ml ஆஃப் பிளட்டில் 12 to 16 கிராம்ஸ் இருக்கும். இப்போ லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஆர்பிசி பார்த்தீங்கன்னா 120 days. கிராவியாட் ஆஃப் ஆர்பிசி, இப்போ ஆர்பிசி வந்து ப்ரொடக்ஷன் இன் த போன் மேரோ, அதுக்கப்புறம் 120 daysக்கு அப்புறம் இட் வில் கோ அண்ட் டெஸ்ட்ராய்ட் இன் த ஸ்ப்ளீன். WBC பார்த்தீங்கன்னா 6000 to 8000 செல்ஸ் பர் mm³ வந்து இருக்கும்ப்பா. நெக்ஸ்ட் அதில் நியூட்ரோஃபில் பார்த்தீங்கன்னா 60 to 65. அப்போ மேஜர் போர்ஷன் ஆஃப் WBC பார்த்தீங்கன்னா நியூட்ரோஃபில் தான் இருக்கும். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லீஸ்ட் அமௌண்ட் வந்து பேசோஃபில் 0.5 to 1%, 6 to 8% வந்து மோனோசைட்ஸ்ப்பா. ஓகே, இயர்ஸ்னோஃபில் பார்த்தீங்கன்னா 2 to 3% இருக்கும். லிம்போசைட்ஸ் 20 to 25%. இந்த நியூமெரிக்கல் வேல்யூலாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கீப் ஆன் ரிவைஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லாஸ்ட் மினிட்ல. பிளேட்லெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 lakhs to 3.5 lakhs செல்ஸ் பர் mm³ வந்து இருக்கும்ப்பா. பிளேட்லெட்ஸ் வந்து அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? த்ரோம்போசைட்ஸ். இப்போ பிளட் குரூப் வந்து 2 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. ஏபிஓ பிளட் குரூப் அண்ட் ஆர்ஹெச் குரூப். இப்போ ஆன்டிஜென்ஸ் அப்படின்னா என்ன? கெமிக்கல் தட் கேன் இன்டியூஸ் த இம்யூன் ரெஸ்பான்ஸை ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறது ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு ஆன்டிஜன். அந்த ஆன்டிஜனுக்கு எகெயின்ஸ்டாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் தான் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூனிவர்சல் டோனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ குரூப் தான் யூனிவர்சல் டோனர். யூனிவர்சல் ரெசிபியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி பிளட் குரூப். இப்போ ஆர்ஹெச் பாசிட்டிவ் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி மெம்ப்ரேனில் ஆர்ஹெச் அப்படிங்கிற ஆன்டிஜன் ப்ரெசண்ட்டாக இருந்தது அப்படின்னா அதை ஆர்ஹெச் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ஹெச் நெகட்டிவ், ஆர்பிசி மெம்ப்ரேன் டோன்ட் ஹாவ் ஆர்ஹெச் ஆன்டிஜன். அதாவது ஆர்பிசி மெம்ப்ரேனில் ஆர்ஹெச் அப்படிங்கிற ஆன்டிஜன் இல்லை அப்படின்னா அதை ஆர்ஹெச் நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஃபைப்ரின் எதுலேருந்து ஃபார்ம் ஆகும்னா ஃபைப்ரினோஜன். த்ராம்பின் வந்து எதுலேருந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ப்ரோத்ராம்பின். அப்போ இந்த ப்ரோத்ரோம்பின் டு த்ரோம்பினாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு என்சைம் வேணும். அந்த என்சைம் தான் த்ரோம்போகைனேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லிம்ஃப் அப்படின்னா என்ன? அதர்வைஸ் கால்ட் அஸ் டிஷ்யூ ஃப்ளூயிட் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட். இப்போ 2 டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி பாத்வே நமக்கு தெரியும். ஒன்று ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட். ஓப்பன் சர்க்குலேட்டரி பாத்வேனா என்ன? ஹார்ட்லேருந்து பம்ப் ஆகக்கூடிய பிளட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் கேவிட்டிக்கு போயிட்டு எகெயின் வந்து ஹார்ட்டுக்கு வந்து போகிறது. இதை வந்து ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா என்ன? ஹார்ட்லேருந்து பம்ப் ஆகக்கூடிய பிளட் பார்த்தீங்கன்னா த்ரூ அண்ட் த்ரூ ஒரு டியூப் மூலமாகவே டிரான்ஸ்போர்ட் ஆகிறது க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். சேம்பர்ஸ் ஆஃப் த ஹார்ட் வந்து பார்க்கலாம்ப்பா. ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா 2 சேம்பர் ஆஃப் த ஹார்ட், அதாவது ஒரு ஏட்ரியமோ ஒரே ஒரு வென்ட்ரிக்கல் மட்டும்தான் இருக்கும். ஆம்பிபியன்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் எக்ஸப்ட் crocodiles தவிர மற்ற எல்லாத்துக்குமே 3 சேம்பர் ஆஃப் ஹார்ட் வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்லேருந்து பம்ப் பண்ணக்கூடிய பிளட் ஒன்று டீஆக்சினேட்டட் பிளட் வரும், இன்னொன்று வந்து ஆக்சினேட்டட் பிளட் வரும். போத் ஆர் மிக்ஸ்டு ஹியர். இப்போ இதை இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபிஷ்ஷுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்யூஸில் இருந்து டீஆக்சினேட்டட் பிளட் மட்டும்தான் வந்து ஹார்ட்டுக்கு போயிட்டு எகெயின் ஹார்ட் பம்ப் பண்ணுறது கில்ஸ்க்கு போய் நமக்கு என்ன வரும்? ஆக்சினேஷன் டீஆக்சினேஷன் ப்ராசஸ் நடந்து எகெயின் டிஷ்யூஸ்க்கு ஆக்சினேட்டட் பிளட் வந்து போகும். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிங்கிள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆம்பிபியன்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் crocodiles தவிர 3 சேம்பர் ஆஃப் ஹார்ட் இருக்கா?
அப்போ இதை வந்து இங்கே டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் மிக்ஸ் ஆகுதா, இதை இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. பிகாஸ் டிஷ்யூஸ்லேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் இப்படி போகுதா, அதே மாதிரி இங்கேருந்து பிளட்டு லங்ஸ்க்கு போயிட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட் எகெயின் வந்து லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வந்து வருதா, அப்போ ஹார்ட்டுக்கு 2 times பிளட் சர்க்குலேஷன் போகிறதுனால இதை இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. இப்போ crocodiles, பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 4 chamber ஹார்ட் வந்து இருக்கும். அதாவது ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்கும். ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ மீசோடெர்மலி டிரைவ்டு ஆர்கன். சைஸ் ஆஃப் த ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளென்ச்டு ஃபிஸ்ட், நம்ம உள்ளங்கையை மூணுனா என்ன அளவு இருக்கும் அந்த அளவு இருக்கும். ஹார்ட் வந்து ப்ரொடெக்டட் பை, ஹார்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது எதுனா ஒரு டபுள் வால்டு மெம்ப்ரேன், அதை பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டபுள் மெம்ப்ரேனாக இருக்கும். ஹார்ட்டில் மொத்தம் 4 சேம்பர் இருக்கும். அதாவது ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ன்ட்டு. ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அப்பர் சேம்பர், அதாவது ரைட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியம் பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக இருக்கும், அது 2 இருக்கும். லோவர் சேம்பர் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், அதாவது ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், அது வந்து லார்ஜராக இருக்கும். நெக்ஸ்ட், ஓப்பனிங் ஆஃப் ரைட் ஏட்ரியம் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல் இஸ் கார்டட் பை த 3 muscular flap. அதாவது ரைட் ஏட்ரியமும் ரைட் வென்ட்ரிக்கலும் கார்டட் பை ஒரு மஸ்குலர் ஃப்ளாப் வந்து இருக்கும். அதுக்கு பேர் ட்ரைகஸ்பிட் வால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓப்பனிங் ஆஃப் லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஏட்ரியமும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலும் விச் இஸ் கார்டட் பை த 1 valve like. அது வந்து இப்போ 3 மசில்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ட்ரைகஸ்பிட் வாலாக இருக்குமா, இதில் 2 மசில்ஸ் ஒன்றா சேர்ந்து பைகஸ்பிட் வால், அதர்வைஸ் கால்ட் அஸ் மிட்ரல் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ நோட். எஸ்ஏ நோடு வந்து எங்கே இருக்கும், ரைட் ஏட்ரியம்னுடைய ரைட் அப்பர் கார்னரில் வந்து இருக்கும். இதை தான் எஸ்ஏ நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட். எஸ்ஏ நோடு கேன் ஜென்ரேட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். எவ்வளோ வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியலை ஜென்ரேட் பண்ணுன்னா 70 to 75 per minute வந்து ஜென்ரேட் பண்ணும். நார்மல் ஹார்ட் பீட் பார்த்தீங்க அப்படின்னா 70 to 75 times per minute நார்மல் ஹார்ட் பீட். இதில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 72 beats per minute. இதுதான் ஆவரேஜான ஹார்ட் பீட். கார்டியாக் சைக்கிள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் நடக்கும்னா 0.8 secondsல நடந்துடும். ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படிங்கிறது 70 ml. அப்போ கார்டியாக் அவுட்புட்டை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வால்யூம் இன்ட்டு ஹார்ட் ரேட். ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படிங்கிறது த அமௌண்ட் ஆஃப் பிளட் பம்ப்ட் அவுட் பை ஈச் வென்ட்ரிக்கல். 2 வென்ட்ரிக்கலும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பிளட்டை பம்ப் அவுட் பண்ணுது, அது ஸ்ட்ரோக் வால்யூம். இப்போ பெர் மினிட்டுக்கு ஹார்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 72வா, இப்போ 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்ட்ரோக் வால்யூம் 70 இன்ட்டு ஹார்ட் ரேட் ஆவரேஜாக 72 போட்டிங்கன்னா நமக்கு 5000 ml, அதாவது 5 liters ஆஃப் பிளட் வந்து பம்ப் அவுட் ஆகுது. நெக்ஸ்ட், கார்டியாக் அவுட்புட் இஸ் டிஃபைன் அஸ் த வால்யூம் ஆஃப் பிளட் பம்ப்ட் அவுட் பை ஈச் வென்ட்ரிக்கல் பெர் மினிட். எவ்வளோ வால்யூம் ஆஃப் பிளட் வந்து 2 வென்ட்ரிக்கலும் பெர் மினிட்டுக்கு பம்ப் அவுட் ஆகுது, இதான் கார்டியாக் அவுட்புட். த ஆவரேஜ் கார்டியாக் அவுட்புட் 5000 ml ஆர் 5 liters. இப்போ லப் சவுண்ட், கார்டியாக் ஹார்ட் சவுண்டு. லப் சவுண்ட் எப்போ வரும், க்ளோஷர் ஆஃப் ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால், அப்போ லப் சவுண்ட் வரும். டப் சவுண்ட் எப்போ வரும்னா க்ளோஷர் ஆஃப் செமிலுனார் வால்ஸ். இப்போ பி வேவ் அப்படிங்கிறது எது, டீபோலரைசேஷன் ஆஃப் ஆட்ரியா, அதாவது ரைட் ஏட்ரியம் லெஃப்ட் ஏட்ரியம் வந்து ஃபுல்லாக சிஸ்டோல் ஆகி எவ்வளோ பிளட்டை வந்து வெளியேற்றுறதுல இதை தான் டீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கண்ட்ராக்ஷன் ஆஃப் த ஏட்ரியா. டீபோலரைசேஷன் இன்னொரு பேர் கண்ட்ராக்ஷன். அப்போ ஏட்ரியல் கண்ட்ராக்ஷன் சரியாக நடந்தது அப்படின்னா பிவே வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு QRS அப்படிங்கிறது டீபோலரைசேஷன் ஆஃப் த வென்ட்ரிக்கல்ஸ், அதாவது வென்ட்ரிகுலார்னுடைய டீபோலரைசேஷன். QRS எஸ், அதாவது வென்ட்ரிகுலார்னுடைய சிஸ்டோல், அதாவது கண்ட்ராக்ஷன் அப்போ வர்றதுதான் QRS. அப்போ இப்படி வேவ் இருந்ததுன்னா இது நார்மல் அப்படின்னு அர்த்தம். T வேவ் வந்து ரீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிக்கல்ஸ். ரீபோலரைசேஷன் அப்படின்னா என்ன, வென்ட்ரிகுலார்னுடைய டயஸ்டோல், அதாவது வென்ட்ரிகுலார் விரிவடையும் போது இருக்கிறதுல அதுதான் ரீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பிளட் வெசல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா போத் ஏட்ரியா அந்த வெயின்ஸில் 3 லேயர் வந்து இருக்கும். டியூனிகா இன்டிமா, இப்போ இதுதான் நம்மளுடைய பிளட் வெசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 லேயர். உள்ள லேயரை டியூனிகா இன்டிமா அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவில் உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா டியூனிகா மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்டர் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா டியூனிகா எக்ஸ்டர்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 லேயர் தான்ப்பா ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ் வந்து மேடப் ஆஃப் ஆகிருக்கும். இதில் நடுவில் உள்ள டியூனிகா மீடியா லேயர் பார்த்தீங்க அப்படின்னா வெயின்ஸில் வந்து தின்னாக இருக்கும். எஸ், வெயின்ஸில் தின்னாக இருக்கும். ஸோ தட் வெயின்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் கம்பேரிட்டிவ் டு த ஏட்ரியா. நார்மல் பிளட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 120/80 mmHg.
அப்போ ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிபி வந்து 140/90 mmHg. இதில் 140 அப்படிங்கிறது சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க, 90 அப்படிங்கிறது டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூமரிக்கல் வேல்யூ அண்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இன் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன்ஸ் வந்து பார்த்தோம். இதே மாதிரி மோர் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.